பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத பகுதி நெகேமியாவின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் தொடங்கி 13ஆம் அதிகாரம் வரைக்கும். 11ஆம் அதிகாரத்திலையும் கூட எருசலேமின் அலங்கமானது கட்டப்பட்டாகிவிட்டது. எருசலேம்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான வீடுகள் குறைவாக இருந்தது. அது நிமித்தமாக எருசலேமில் மக்களை குடியிருக்கும்படியாக யார் அங்கே குடியிருக்கிறதற்கு மனமுகந்து வருகிறார்களோ அவர்களையும், அதோடு கூட 10 பேரில் ஒருத்தருக்கு சீட்டுகளை போட்டு ஒருவரை எருசலேமிலும் மற்றவர்களை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ணும்படியான ஒரு திட்டத்தை வகுக்கின்றன. ஸோ அதன் பிரகாரமாக யார் எருசலேமில் குடியிருந்தாங்க, யார் மற்ற நகரங்களில் குடியிருந்தாங்க அப்படிங்கிறதான விவரமானது 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயர் விவரங்கள், எந்தெந்த ஊர்களில் பட்டணங்களில் அவர்கள் குடியிருந்தார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம எதை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் அந்த ஆசாரியரும் லேவியரும் அவர்களுடைய பெயர்கள் யார் அவங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். வம்ச தலைவர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய காரியங்களும் கூட 27ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படியாக அவர்கள் அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று சொல்லி துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளத்தினாலும் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்கள்னாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு கூடி வரும்படி அவர்கள் செய்கிறார்கள். ஸோ பாடகர்களாக இருக்கலாம், அவங்களையும் கூட அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை அப்படியாக பிரதிஷ்டை செய்யும்படியாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். லேவியரும் கூட தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் அவர்கள் சுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூதாவின் பிரபுக்கள் அலங்கத்தின் மேல் ஏறி வர பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அவர்களுடைய பெயர்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 கூட்டத்தாரும் என்ன செய்யறாங்கன்னா, துதி செய்யறாங்க. இவங்க எப்படியாக உள்ள வரணும், எங்க அவங்க பாடல்களை பாடணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க திட்டம் தீட்டுகிறத நம்ம பார்க்கலாம். பூரியைகளை பிடிக்கிறவர்களை ஏற்படுத்தினார்கள். ஸோ அந்த பர்டிகுலர் டேல அந்த பிரதிஷ்டை செய்ததான நாளிலையும் கூட மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்றும் பார்க்கலாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமில் களிப்பு தூரத்திலே கூட கேட்கப்பட்டுச்சு என்று சொல்லி பார்க்கலாம். அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கணிகைகளும் தசம பாகங்களையும் அவைகளை வைக்கும் அறையின் மேலும் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளையும் அவைகளில் சேர்க்கும்படி சில மனுஷர் விசாரிப்புக்காரராகவும் வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பாடகரும் வாசல் காவலரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோன் கற்பித்தபடியே தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாக செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாடகர்கள் வாசல் காவலர்கள் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து அவர்கள் பங்குக்கு என்னென்ன காரியங்களை பிரதிஷ்டை பண்றதற்கு கொடுக்க முடியுமோ அதையும் கூட அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்திலேயும் கூட மோசேயின் புஸ்தகத்தை அன்றைய தினத்திலே ஜனங்கள் கேட்க வாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அதுல பார்த்தோம்னா, அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுக்காம அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களை சபித்து பீலேயாமை கூலி பொருத்தி கொண்டார்கள். ஸோ அது நிமித்தமாக அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக அவர்களுக்கு திருப்பினார். அது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அது நிமித்தமாக பல ஜாதியான ஜனங்களை கண்டறிந்து அவர்களை இஸ்ரவேலை விட்டு இப்பொழுது பிரிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை ஆசாரியனாக இருந்ததான எலியாசிப் என்பவன் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த தொபியரோடு கூட இவர் சம்பந்தம் கலந்தபடியினாலையும், அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்துல காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் பனிமுட்டுகளையும் பாடகர்களுக்கு வாசல் காவலர்களுக்கு கட்டளை பண்ணப்படுகிறதான தானியம் திராட்சரசம் இவெல்லாவற்றையும் தசம பாகங்களையும் வைக்கக்கூடியதான ஒரு அறை இருந்தது. அதை தன்னுடைய சுய லாபத்துக்காக
தொபியாவுக்காக அவரும் கூட அந்த அறையை யூஸ் பண்றதை நெகேமியா பார்க்கிறார். நெகேமியா எருசலேமுக்கு வந்து அந்த காரியங்களை பார்க்கும்போது அவருக்கு மிகுந்த மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து அவர் எடுத்து போடுகிறார். அந்த அறையை மீண்டுமாக சுத்திகரித்து தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திருப்பி கொண்டு வந்து வைக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அந்த அதிகாரத்துல வாசிச்சோம் அப்படின்னா 15ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்குமே கர்த்தருடைய ஆலயத்துல நடக்கக்கூடியதான சின்ன சின்ன தவறுகளை எல்லாத்தையும் கண்டறிந்து நெகேமியா அதை சரி செய்கிறத நம்ம பார்க்கலாம். லேவியருக்கும் அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கப்படவில்லை. பணிவிடை வேலை செய்கிறவர்களுக்கும் பாடகர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான எந்த காரியங்களுமே கொடுக்கப்படவில்லை என்பதை பார்த்து அதையும் கூட அவர் சரி செய்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அறைகளை காவல் காக்கும்படியாக இல்லைன்னா அதை பத்திரமாக கையாளும்படியாக மனிதர்களையும் கூட அவர் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ஓய்வு நாளை வந்து அந்த ஜனங்கள் சரியாக அனுசரிக்காமல் இருந்தார்கள். அன்று சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானியங்களையும் பொதிகளையும் ஏற்றுக்கொண்டு போகிறதையும் திராட்சை ரசம் திராட்சை பழம் இது எல்லாத்தையுமே சுமைகளை எல்லாம் சுமந்து எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் அவர் பார்க்கிறார். பார்த்து நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது எதற்காக, இந்த பொல்லாங்க நீங்க ஏன் செய்றீங்கன்னு சொல்லிட்டு எருசலேமில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் எருசலேமின் கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அதை திறவாதிருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட என்ன ஆச்சுன்னா சில வர்த்தகர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே ரா தங்குகிறார்கள். அவர்களையும் கூட அவர் திட்டமாக கடிந்து கொண்டு நீங்கள் ரா தங்குகிறது என்ன, ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க ரொம்ப பரிசுத்தமாக அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் கூட அவர் நினைவூட்டுகிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத ஸ்திரீகளையும் கூட அவர்கள் சேர்த்து கொண்டதை அம்மோன் மோவாப் ஜாதிகள் ஸ்திரீகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். ஸோ இந்த பிள்ளைகளும் கூட என்ன செய்யறாங்கன்னா பாதி பேர் அஸ்தோத்தின் பாஷைகளை பேசுகிறவர்களாக அவர் காணப்பட்டார்கள். அவைகளையும் பார்த்து நெகேமியா கடிந்து கொண்டதை நம்ம பார்க்கலாம். ஒரு சிலரை அடித்து அவருடைய மயிரை பீத்து ரொம்ப திட்டமும் தெளிவுமாக கடினமாக அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததையும் கூட நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனை பார்க்குறீங்க, இந்த காரியத்தினால் அவர் பாவம் செய்தார் இல்லையா, நாமும் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை அன்றைய ஜனங்களுக்குள்ளாக அவர் கொடுத்தார் என்று சொல்லலாம். மறு ஜாதியார் எல்லாரையும் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிப்பிட்ட காலத்திலே அவர்களுக்கு செலுத்த வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணி ஆண்டவரே என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகத்திலையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெகேமியா எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பதை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில நோக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தன்னுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டார். கர்த்தருடைய அலங்கத்திற்காகவும் கர்த்தருடைய ஆலயத்திற்காகவும் அவர் தன்னால் இயன்ற மட்டும் ஓடினார் என்பதை கூட நம்ம பார்க்கலாம். நீதியும் நேர்மையுமாக காணப்பட்டார். யாருக்கும் ஓரவஞ்சகம் செய்யாம எல்லா காரியத்தையும் நீதியாக நியாயமாக விசாரித்து அதை சரி பண்ணுகிற ஒரு மனிதராக காணப்பட்டார். ஜெபிக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார். பணத்திற்காகவோ புகழுக்காகவோ காரியங்களை செய்கிறவராக அவர் காணப்படவில்லை. ஜனங்களை முன்னிறுத்தினார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததான கட்டளைகளை முன்னிறுத்தினார். கர்த்தருக்கு பிரியமான வகையில ஜனங்களையும் நடத்தி தானும் கூட நடக்க அவர் முற்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார். பல நேரங்கள்ல பிரச்சனைகள் வந்தாலும் கூட பின்வாங்காமல் தான் செய்கிற காரியத்தை திட்டமும் தெளிவுமாக யாருக்கும் பயப்படாம கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவர் காரியங்களை செய்தவராக நடந்தார் என்றும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட மனிதராக நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்களாக நம்மை நாமும் கூட ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி நம்மை சீர்தூக்கி பார்த்து வாழ வேண்டும் என்பதை இந்த புத்தகமானது நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாளைக்கு கூட எஸ்தர் புத்தகத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all.